குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 9 o'clock, சென்னையில் வந்து 7:45. நாங்கள் வந்து இங்கே ஃபுக்கெட்டில் இருக்கோம். நேற்று நைட் நாங்கள் படுக்க 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று நைட் நாங்கள் வந்து டர்க்கி கடையில் உட்காந்து டர்க்கி சாப்பிடும் போதே வந்து டர்க்கி கடையில் டர்க்கி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பீஃப் சாப்பிடும் போதே டைம் வந்து சம்வேர் அரவுண்ட் 12. அதை நாங்கள் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதனால் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இங்கே உட்காந்து தூங்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுக்கெட் நம்மளோட லாஸ்ட் டே. ஸோ காலைல எழுந்துச்சி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் ஒரு 2 hour ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டாப் வியூ ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஃபட்டீரியா போயிட்டு அன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனு காட்டுறேன். மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட்டு, ப்ரெட் அண்ட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டியூ, ஹேம் அண்ட் சாசேஜ், தென் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சைட் டிஷ்க்கு, காஃபி. இது வந்து நம்ம கேட்டோன்னே நமக்கு எக் செஞ்சு தர மாதிரி. சுட சுட எக்கு, ஆல் டைப்ஸ் ஆஃப் ஜூஸு, மில்க்கு, கெலாக்ஸு, சாக்கோஸு, ப்ரெட்டு அண்ட் டோஸ்ட்டு. இப்போ வந்து ஹோட்டல் வந்து சாப்பிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஹோட்டலில் ஸ்விம்மிங் பண்ணி குளோரினால எங்கள் முகம்லாம் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் வேஸ்லின் 7-Eleven போயிட்டு வேஸ்லின் வாங்கிட்டு நாங்கள் மூக்கில் எல்லாரும் மூக்குலேயும் வேஸ்லின் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு அப்புறம் ஏர்போர்ட் போகிறோம். அதான் மேட்ரு. ஸோ அப்படி வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் ஃபால்க்கு போனோம். நம்ம வந்திருக்கிறது ஒரு வாட்டர் ஃபால். ஆனால் வாட்டர் ஃபாலில் வாட்டர் இல்லை. நான் காட்டுறேன். இவ்வளோதான் தண்ணி இருக்குது. நிறைய தண்ணி வரணும். கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. லொக்கேஷன் சொதப்பந்தனால நம்ம ஸ்பாட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஃபுக்கெட் சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் காய்ஸ். Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? அதோ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போகிறோம். போவோமா? அதுக்கப்புறம் நானும் நண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் மங்கீஸை வச்சு. எங்கள் வெளியில் இருக்க ஒரு கடையில் கிட்கேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு we continued on our journey. As we pass by, with dreams flying high. No maps, no plans, just an open road. Wherever it leads, we'll happily go. Each sight, each sound, a memory to keep. In this adventure, dreams run deep. On this road, every scene. ஒன்றும் காய்ஸ், கண்ணாடி கடைக்கு வந்திருக்கோம். மாமா கண்ணாடி கிட்ட இங்கே இருக்க நோஸ் பேட் மாத்திரம்னு வந்திருக்கோம். சில நாட்களுக்கு மட்டும் சமப்பட ஃபெரியில் வரும்போது கண்ணாடி பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அதை வந்து ஃபெரியில் தேய்ச்சிட்டேன். அதனால் 2 சைடு நடுவில் வந்து நான் காட்டுறேன். 2 சைடு வந்து கரெக்டாக நடுவில் கண்ணுக்கு நடுவில் வந்து கோடு விழுந்துச்சு. அதனால் வந்து அது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போயும் இருக்குது. ஆனால் வந்து இப்போ லிக்விட் போட்டு தொடச்சதுனால லைட்டாக கம்மியாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே கரெக்டாக நடுவில் இப்போ சும்மா சுற்றிட்டு இருக்கோம். லிட்ரலி சும்மா சுற்றிட்டு இருக்கோம். ஏரியா வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்யூட்டாக இருக்குது ஏரியா. கிராஸ் பண்ணுறோம். செம்ம அழகாக இருக்குது. சும்மா ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த ஏரியாவை காட்டுறேன் பாருங்களேன். சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடுவோம். இங்கே லிட்டில் ஃபுக்கெட் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதான் காய்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நான் vlog எடுக்கிறேன். எனக்கு அந்த டைமில் இப்போ செம்ம தலைவலியே. அதனால தான் காய்ஸ் ஒரு லாங் ட்ரைவ் செம்ம தூக்கத்துக்கு அப்புறம்
நம்ம வந்து த கிரேட் புத்தா ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம வியூ பாயிண்ட்டாக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வியூ காட்டுறேன். ஆக்சுவலி இது ஒன்றும் சொன்னதில்லை, பட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அனிமல் வந்து எலிஃபென்ட்ஸ். ஒரு எலிஃபெண்ட்டை தொட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே போட்டிருந்தாங்க. ஆனால் வந்தோம். நான் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து மூணார் போயிருக்கும்போது அங்கே எலிஃபெண்ட் ரைட் போயிருந்தோம். அதுவே எனக்கு வந்து ஒரு பிளஸட் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். எனக்கு எதிர்க்க எலிஃபெண்ட் நிற்கிது. இதுக்கு மேலே உங்கள் ஆடியோவை நான் சைலண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா காதெல்லாம் போயிடும். ஸோ ஃபீஃபி ட்ரிப் முடிய போதுன்ட்டு ஒரு கிராட்டிடியூட் ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. ட்ரிப் வந்து நான் ஜாலியாக நன்னு கூட செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஃபுக்கெட் ஃப்ளைட் ட்ராவல் அப்போ ஹேனா மாமியும் நானும் சேர்ந்து செம்மையாக பாட்டு எடுத்துட்டு இருந்தோம். ஏர்போர்ட்டில் எங்கள் 2 பேரும் மட்டும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே ஏர்போர்ட்டில் பண்ணாங்கன்னா வெரி குட், அல்டிமேட், அழிச்சிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபெரி ரைடு, அபிதா வந்து ஃபெரி ரைட் ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு. அதை பார்த்து நாங்கள் தான் என்ஜாய் பண்ணோம். மம்மிமா வந்து உள்ளேயே வந்து ஒரு பெரிய பெட்ரூம் கட்டி அவங்க தூங்கிட்டாங்க. கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மம்மி வந்து மூணார்ல பண்ண மாதிரி செம்மையா போட்டோஸ் எடுத்து தள்ளினாங்க. ஆக்சுவலி ஃபுக்கெட் ட்ரிப் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இப்போ நம்ம திருப்பி பேங்காக் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய vlogs are on the way. Stay tuned. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், சீக்கிரமாக சந்திப்போம்.